ச்சே. ஓகே பேபி. ஓகே ஓகே. இந்த மாதிரி ஒரு அடியை இது வரைக்கும் நான் வாங்கினதே இல்ல. பொம்பளையா இவ நல்ல பிரியாணி தின்னு கொழுப்படுத்து போய் கிடக்குறா. என்ன அடி அடிக்கிறா. நல்லா வாங்கினியா? ஐயோ, இவர பக்கத்துல வச்சுட்டு நான் எப்படி ட்ரெஸ் மாத்துறது? வசு, என்ன யோசிக்கிற? எனக்கு நல்லா புரியுது. என் முன்னாடி எப்படி சாரி சேஞ்ச் பண்றதுன்னு யோசிக்கிற. ரிலாக்ஸ். நான் வாஷ்ரூம்குள்ள போறேன், நீ வெளியே இருந்து சேஞ்ச் பண்ணு. ஓகே, வா. அப்படி பாக்குறீங்க சார்? சார் சாரி, சொல்லுங்க வசு. என்ன அப்படி பாக்குறீங்க? அது வந்து உன்னை எப்படி இன்னும் அழகுபடுத்தலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் அழகுபடுத்தணுமா? அப்போ நான் அழகா இல்லையா? சுமாரா இருக்க. சுமாரா இருக்கேனா? அதனாலதான் என்ன இப்படி பாத்தீங்களா? இன்னும் கொஞ்சம் அழகா இருந்திருக்கலாமேன்னு பார்த்தேன். ஓஹோ, அப்படியா? எனக்கு கடவுள் கொடுத்தது இவ்வளவுதான் சார். ஓ, வாட் இஸ் கிரேட் வசு. என்ன சார் மாத்தி மாத்தி பேசுறீங்க? இன்னும் அழகா இருக்கலாம்னு சொல்றீங்க, அப்புறமா காட் இஸ் கிரேட்னு சொல்றீங்க. சரி சரி, நீ ரொம்ப அழகு, ஓகேவா? இப்போ இந்த பியூட்டியை எப்படி டெவலப் பண்ணலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். வந்திருக்க மாப்பிள்ள பயங்கரமா அசந்து போகணும், அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். வாட் டு ஐ டு, வாட் டு ஐ டு? அதெல்லாம் வேண்டாம் சார். என்னது வேணாமா? உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு மாப்பிள்ள பார்த்து கூட்டிட்டு வந்திருக்காரு. அவனுக்கு ஒண்ணு பிடிச்சிருந்தா தானே கல்யாணம் நடக்கும். ரொம்ப அசால்ட்டா வேணான்னு சொல்ற. அழக மட்டும் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா போதுமா சார்? அது நல்லா இருக்காது சார். குட் பாயிண்ட். இப்போ வந்திருக்க எல்லாரும் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லி அந்த பையன்கிட்ட போய் கொஞ்சம் தனியா பேசி உன்னோட எல்லா ஆசையும் அவங்கிட்ட சொல்லிடு. அது எப்படி சார்? ஒருத்தர இவர்தான் மாப்பிள்ளைன்னு முடிவானதுக்கு அப்புறம் நம்மளோட ஆசைகள், எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் அவர்கிட்ட சொன்னா அது அவங்கள கட்டாயப்படுத்துற மாதிரி இருக்காது? எனக்காக மாறிக்கோங்கன்னு சொல்ற மாதிரி இருக்காதா? ஆஃப் கோர்ஸ். புருஷன் பொண்டாட்டி உறவுல 2 பேரோட எதிர்பார்ப்பும் ரொம்ப முக்கியம் சார். அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையிற இடம் தான் புரிதல் தொடங்குற இடம். ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்குவாங்கல்ல சார், அதுதான் பெஸ்ட் கல்யாணம். கல்யாணம் பண்ணிக்கிட்டு புரிஞ்சுக்கிறதுனா யாராவது ஒருத்தர் தன்னை மாத்திக்கிற மாதிரி இருக்கும். அப்படி மாத்திக்கிட்டாலே அங்க அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துருது இல்ல சார். அப்புறம் எப்படி சார் அங்க உண்மையான அன்பும் காதலும் இருக்கும்? நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போ உன்னால தானே நான் இதெல்லாம் மாத்திக்கிட்டேன்னு சொன்னா எல்லாமே போச்சே சார். நேத்து நான் கார்ல வரும்போது உங்ககிட்ட மிடில் கிளாஸ் பொண்ணுங்களை பத்தி சொன்னேன்ல, அதுக்கு நானே எடுத்துக்காட்டு ஆயிட்டேன் சார். பாருங்க, வர மாப்பிள்ள யாரு என்னன்னே எனக்கு தெரியாது. இப்ப இருக்கிற சூழ்நிலையில என்ன அவங்களுக்கு பிடிச்சிட்டாலே போதும், எனக்கு பிடிக்கணுங்கிற அவசியமே இல்லை. அம்மா அப்பா எங்களுக்கு பிடிச்சிருக்கு உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்பாங்க. நான் பிடிச்சிருக்குன்னு ஒத்த வார்த்தைய சொல்லிட்டு ராத்திரி முழுக்க அழணும் சார்.
அவ்வளவுதான். என்னோட அத்தனை எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் சில நிமிஷ கண்ணீர்லயே அழிஞ்சு போயிடும். என்ன சார் திகைச்சு போய் பாக்குறீங்க? நீ பேசுற விஷயங்கள்லாம் என்ன யோசிக்க வைக்கிறது பயங்கரமா. இப்ப இந்த நகையெல்லாம் உனக்கு போட்டு விடுறேன், வா. என்ன சார், இப்பவாவது நான் அழகா இருக்கேனா? சூப்பரா இருக்க. நீ எப்படி அழகா இருக்கன்னு என்னால வார்த்தையால சொல்லவே முடியாது வசு. நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்கன்னு சொல்லலாம். இந்த கலில் ஜிப்ரான் ஒருத்தர் கவிதை எழுதுவார் தெரியுமா? ஓ, அவரை மாதிரி என்னால வார்த்தையில வர்ணிக்க முடியாது. எனக்கு வேணா ஒரு வயலின் கூட வாட்சி காட்டுறேன். வசு, என்னம்மா ஆச்சு? ரெடி ஆயிட்டியா? புடவை கட்டிட்டியா? வசு, என் கண்ணே பற்றும். மாமா போலாம், எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏம்மா ஹசீமா, அந்த கடைக்கார பையன் எப்ப வந்து சங்கிலி அவுத்து விடுவான்னு கேளுமா. சங்கிலியோட போனா நல்லவாமா இருக்கும். ஓகே ஆண்டி, தோ கால் பண்றேன். சீக்கிரமா பண்ணுமா. ஓகே ஆண்டி. சரி வா வசு. அப்பா, வாமா, வந்து உட்காரு. உட்காரு வசு. இலக்கி, தரித்திரம் பிடிச்சவளுக்கு எண்ணம் போல வாழ்க்கையா. முக்கியமான நேரத்துல கூட ஒருத்திய ஒட்டிக்கிட்டு உரசிக்கிட்டு கும்மி அடிச்சிட்டு இருக்கா பாரு. ஏன் பாட்டி, அவன் முகத்தை மூடிட்டே இருக்காளே, எதுக்காக? ஏதோ விரதமா, அதனால யாருமே அவ மூஞ்சிய பாத்திர கூடாதுன்னு தான். ரொம்ப விசித்திரமான விரதமா இருக்கே பாட்டி. மகாலட்சுமி மாதிரி இருக்கா பொண்ணு. பொண்ணு அடக்க ஒடுக்கமா இருக்கா. மாப்பிள்ளை எப்படி இருக்காருன்னு பாரு பாரு. ஏன் பாட்டி ரொம்ப உருகுறாங்களே? பாக்குறேன் பாக்குறேன். இந்த சம்பந்தம் செட் ஆயிடும் போல இருக்கே. ஏண்டி, என் கண்ணு முன்னால உன் அப்பனுக்கும் அந்த கோணவாய்க்காரிக்கும் நல்லது பண்ண விட்டுருவேனா என்ன? அதான் நடக்காதுடி, நடக்கவே நடக்காது. அந்த சோதி பைய சொதப்பிட்டான். அருமையான திட்டம் போட்டு கொடுத்தேன். எங்கம்மா வேலை பாக்குற? ஜேகேஆர் குரூப் சேர்மன் மிஸ்டர் அர்ஜுன் கிட்ட பர்சனல் செக்ரட்டரியா இருக்கேன். வேலைக்கு போனாலும் வீட்டு நிர்வாகம் எல்லாமே என் பொண்ணு தாங்க. அவன் நல்லா சமைப்பாங்க. பாத்தியாடி உன் ஆத்தாக்காரி எப்படி பீலா விட்டுட்டு இருக்கான்னு? நல்லா சமைப்பாலாம். இவ சமைச்சு போட்டதை தின்னுதான் இவ நல்லா கொளுத்து போய் கிடக்குறான். வெந்நீர் வைக்க கூட தெரியாது. கொல்லம்பட்டறையில குல்கந்து செஞ்ச கதையாட்டம் அப்படியே பெருசா பீத்தரா பாரு, பீத்தல். சார், ஐயோ இவன் வந்துட்டான். வசு அமைதியாரு. நீங்க? ஐயோ ஐயோ, லாக் ஓபன் பண்ண வந்திருக்காரு. ஆமா சார். சார், இங்க பொண்ணு பக்கம் வந்திருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்க வந்துடுறோம். மேடம், நீங்க மட்டும் தான் இருக்கீங்க? சாரங்க, காரியத்தை கெடுத்துட்டியடா. சாரா, உங்க பக்கத்துல இது கன்ஃபியூஸா இருக்கே மேடம். இது ஐயோ,
இது அர்ஜுனோட கார் மாதிரில இருக்கு. ஆமா அவன்தேதான். அவன் கார் எப்படி இங்க? ஒருவேளை வசு அவனு இங்க வந்திருப்பாங்களோ? ஐயோ, அவ்வளவு சீக்கிரம் எப்படி அந்த போட்டு திறந்துருப்பான்? பாப்போம். கல்யாணத்துக்கு அப்புறம் நீ விருப்பப்பட்டா வேலைக்கு போலாம். அவளுக்கு இஷ்டம் இல்லைனாலும் வேலைக்கு போவா. ஏன்னா அவ அப்பனுக்கு அவ்வளவு கடன் இருக்கு. பாட்டி, பாட்டி, ஐயோ இந்த கிளவி இருக்க இங்க பார்க்க மாட்டேங்குது. பாட்டி, பாட்டி வெளியே வா. என்னடா? வா பாட்டி. பிச்சு விடும் பிச்சு. ஐயோ வான்னு சொல்றேன்ல. இது வந்துடுறேன். டேய் டேய், மாட்ட சாம்பிராணி. பாட்டி வாடா, வா வா. டேய் பாட்டி, என்னடா டேய், உள்ள வராம வெளியே நின்னுட்டு இருக்க? டேய் தூக்கிடுதான் நினைச்சு இங்க அமுச்சு விட்டுருக்க. என்னடா எவனாவது உன் வாயிலே குத்திட்டானா? ஐயோ பாட்டி, என் வயிற்றுல குத்துற மாதிரி இருக்கு பாட்டி. டேய் என்னடா சொல்ற? ஆமா பாட்டி, யாரோ முக்காடு போட்டுட்டு வசுந்தரா பக்கத்துல உட்காந்துருக்காங்கல்ல, அது யாரு? அது அவ கூட வேலை பார்த்து ஏதோ ஒரு ஃப்ரெண்டா பழையம் வாங்க போனாங்களா. அப்படியே லாக் ஆயிடுச்சா. லாக்க திறந்து விட ஆளு வந்துட்டான்டா. ஐயோ பாட்டி, அது அர்ஜுன் பாட்டி. உன்னாலதான் இப்படி பர்தாலாம் போட வேண்டியதாகி போச்சு. சீக்கிரம் கழட்டு. ஓகே சார். ஹேய் தேங்க்ஸ் ப்ரோ. பரவாயில்ல சார். என்ன பாட்டி யோசிச்சுட்டு இருக்க? பாட்டி, அது நிச்சயமா அர்ஜுன் தான். அவன் கார் கூட வெளில தான் நிக்குது. வரேன்டா. வசு, நான் அப்படியே எஸ்கேப் ஆயிடுறேன். டேய் நில்லுடா. ஆஹா, இந்த கிழவிக்கு தெரிஞ்சிருச்சா? என்னது? டேய் பாத்துக்கடா உன் பொண்ணு லட்சணத்தை. என்ன வசு இதெல்லாம்? ஓஹோ, விஷயம் இப்படி போகுதா? ஏண்டி உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா இவனையும் கூடவே கோத்துட்டு வந்து நிப்ப. என்ன சார் பொம்பளை விஷயம் போட்டு ஏமாத்துறீங்களா? இவர் என்னோட பாஸ். இவர்கிட்ட தான் நான் பர்சனல் செக்ரட்டரியா இருக்கேன். சாரி சார், இதுக்கு காரணம் நான் தான். நாங்க ஒரு போட்டிக்கு போயிருந்தப்பதான். நிறுத்தியா? என்ன லூசு நினைச்சியா? அவ ட்ரெஸ் மாத்திரப்ப நீ கூட இருந்தல. ஐயோ சத்தியமா இல்ல சார், நான் வாஷ்ரூம்ல தான் சார் நின்னுட்டு இருந்தேன். என்ன நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. என்னது கையில விலங்க மாட்டிக்கிட்டு அங்க எங்க நகர முடியாது, வாஷ்ரூம்ல இருந்தேன்னு சொல்ற? யாருக்கிட்ட போய் சொல்ற? நீ பர்சனல் செக்ரட்டரினா அவர் கூட தான் பர்சனலா இருப்பியா? சார் ஐயோ நீங்க தப்பா நினைக்காதீங்க தம்பி. எங்க பொண்ணு அந்த அளவுக்கெல்லாம் மானம் கெட்டவ கிடையாது. இவரு வெளியில தான் நின்றுப்பாரு. நீங்க நினைக்கிற மாதிரி எந்த தப்பு தட்டாவும் நடந்திருக்காது. ஐயோ இவங்க சொல்றத கொஞ்சம் நம்புங்களேன்.
சார் வசுந்தரா மேல எந்த தப்பும் இல்ல சார். தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் சொல்ல விடுங்க சார், ப்ளீஸ் சார். போங்க சார். நல்ல குடும்பம் பொண்ணு பார்க்க வந்தா மானங்கட்ட குடும்பமா இருக்கு. அட கரெக்டா சொல்றா. வாங்க எல்லாரும் போலாம் வாங்க. சார் சார் ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு நில்லுங்க சார். சார் யோ சார் ப்ளீஸ் சார், ஐயா கையா. இந்த பொண்ணு பாவம் சார், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார். சார் நீங்களாவது நான் சொல்றதை கேளுங்க சார். அம்மா ப்ளீஸ். வாங்க வந்து சொல்லுங்க. போக வேணாம்னு சொல்லுங்க. அம்மா வேண்டாம்மா. ஏ லக்கி, பாத்தியா நான் அப்பவே சொன்னேன்ல, இது வாழ்க்கையில நல்லதே நடக்காது. டேய் தம்பி, இப்பவாது உனக்கு திருப்தியா இருக்காடா? நான் தான் முன்னாடியே சொன்னேனேடா, இவளை வெளியே அனுப்பாதீங்க, வெளியே அனுப்பாதீங்க, வில்லங்கத்தை விலைக்கு வாங்கிட்டு வந்துருவான்னு. நீங்க கேட்டீங்களா? இப்ப நல்லா வாங்கி கட்டிக்கிட்டீங்களா? இவளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா இவனுக்கு முக்காடு போட வச்சு வீட்டுக்குள்ளேயே கூட்டிட்டு வந்திருப்பா. இது குடும்பமா இல்ல கூட்டு பொரியலான்னு பாக்குறவங்கள மூச்சிலே காரி துப்புவாங்கடா. இது போதுமாமா உனக்கு? பாட்டி, தப்பு எதுவுமே நடக்கல. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். அடி எழவெடுத்தவளே, நீ தாண்டி எல்லாத்துக்குமே காரணம். ஆபீஸுக்கு போனோமா, வேலையை பார்த்தோமா, சம்பளத்தை வாங்கணுமா, கடனை அடைச்சோமான்னு இல்லாம கழனி பானையில கைய விட்ட மாதிரி இந்த குடும்பத்தோட பேரையே கெடுத்து அப்படியே குட்டிச்சவராக்கிட்டியடி. ஐயோ, என் பேத்தி நல்ல இடத்துல வாக்கப்படுவான்னு நினைச்சு இப்படி என்னோட நினைப்புல வாக்கரிசி போட வச்சுட்டியடி பாவி. இனிமே இந்த வீட்டுக்கு நல்ல இடத்துல இருந்து பொண்ணு பக்கம் யாரு வருவாங்க? விடியா மூஞ்சி, விடியா மூஞ்சி. சார் அட்லீஸ்ட் நீங்களாவது கேளுங்க சார், ப்ளீஸ் சார். நல்ல கௌரவமான குடும்பம், பொண்ணை பத்திரமா பாத்துக்கிறீங்க, நம்பி தானே சார் வேலைக்கு அனுப்பணும். இப்படி கல்யாணத்தை நிப்பாட்டிட்டீங்களா சார்? அப்பா, அர்ஜுன் சார் எதுவும் சொல்லாதீங்க. நீ வாய மூடு. ஆபீஸ்ல தான் பாஸ் எல்லாம், இங்க ஒண்ணு கிடையாது. முதலாளிங்கிற உரிமை ஆபீஸோட முடிஞ்சு போச்சு சார். முக்காட போட்டுக்கிட்டு நடுவீடு வரைக்கும் வர்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது சார். நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல சார். வசுந்தரா என்ன பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு சொன்னாங்க. அவங்கள டிராப் பண்றதுக்காக தான் சார் வந்தேன். வர்ற வழியில ஒரு போட்டியில மாட்டி கையில செயின்லாம் போட்டு சாவி தொலைஞ்சு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு சார். அதுவும் இல்லாம நீங்க போன் பண்ணி அவங்கள கத்துனீங்க சார். சரி, இந்த ப்ராப்ளத்தை எப்படியாவது சமாளிக்கலாம்னு சொல்லி தான் சார் இந்த மாதிரி வேஷம்லாம் போட்டு வந்தோம். இங்க வந்தா இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் நடக்குன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சார். என்னது மன்னிப்பா? எவ்வளவு பெரிய தப்ப பண்ணிட்டு வந்து கூலா மன்னிப்பு கேக்குறீங்க? வீடியோல பார்த்தப்ப கூட நீங்க சொன்னதெல்லாம் உண்மைன்னு நாங்க நம்பணும். ஆனா இப்ப கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லாமே பொய்ன்னு தெரியுது. ஐயோ சார், சத்தியமா இல்ல சார், இது ஒரு ஆக்சிடென்ட். என்ன சார் இல்ல? என் பொண்ணு கூட ஒட்டி உரசி நின்னுக்கிட்டு பொண்ணு பார்க்க வந்தவங்களை எல்லாம் விரட்டி விட்டுட்டு இப்ப ஒண்ணுமே இல்லங்கிறீங்க. என்ன மனுஷன் சார் நீங்க? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இல்ல? சார் ப்ளீஸ், நான் எல்லாத்தையும் உங்களுக்கு ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஐ மிஸ் த பாஸ். அதை தாண்டி வேற எந்த அட்வான்டேஜ் எடுக்கல உங்க பொண்ணுகிட்ட. ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்கோங்க. இது எதிர்ச்சியா நடந்த விஷயம். இதுல வேற எந்த உள்நோக்கமும் இல்ல. நீங்க சுலபமா சமாதானப்படுத்திடலாம் சார். ஆனா ஒரு பொண்ணை பெத்து வளர்த்து பத்திரமா ஒருத்தருக்கு கட்டி கொடுக்கறதுங்கிறது எங்களை மாதிரி மிடில் கிளாஸுக்கு ஒரு பெரிய கனவு சார். 4 செட்டு துணிமணியோட வாழ்றவங்க நாங்க. ஆனா போட்ட சட்டையை எப்ப திருப்பி போடுவோம்னு கூட உங்களுக்கு தெரியாது சார். மான அவமானம் பார்த்து வாழ்றவங்க சார் நாங்க. உங்களுக்கு எங்க சார் அதெல்லாம் புரிய போகுது? கடனை உடனே வாங்கியாவது பொண்ணை கட்டி கொடுக்கணுங்கிற எங்களோட வலியும் வேதனையும் உங்களுக்கு எப்படி சார் புரிய போகுது? சார் இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல சார். நீங்க ஒரு வார்த்தை ஊன்னு சொல்லுங்க. உங்க எல்லாரோட ப்ராப்ளத்தையும் இப்ப நான் தீர்த்து வைக்கிறேன். அதுக்கு எவ்வளவு செலவானாலும் நான் பாத்துக்கிறேன் சார். ஐ வில் டேக் கேர். எதடா தீர்த்து வைப்ப? எப்படி தீர்த்து வைப்ப? பண திமிராடா உனக்கு? எங்க பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து வச்சுட்டு பேரம் பேசுறியா? பேரம் ராஸ்கல். வேண்டாங்க, வேண்டாம். விடுங்க.